சீக்கிரம் வாங்க குழந்தைகளா, லேட் ஆயிட கூடாது. ஹாப்பி பூட்ஸ்வில் டே டாட். ஹாப்பி பூட்ஸ்வில் கூப். பூட் ஷேக். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பார்பிக்யூ கோல்ஸ், ஜெயண்ட் பேன்கேக் ஃபிளிப்பர், ஸ்பேர் பூட்ஸ், பக் ரிப்பெல்லன்ட். அத மட்டும் நம்ம கொண்டு போக மறந்துட்டோம்னா மஸ்கிட்டோஸ் ஆளையே தூக்கிட்டு போயிடும். இதோ இருக்கு. பூட்ஸ்வெல்லோட ஃபவுண்டர் ஜான் கி லிபூட்டோட ஓன் சீக்ரெட் ரெசிபி. பூட்ஸ்வெல் டே ரீஎனாக்ட்மெண்ட்ல நான் லிபூட்டோட வேஷம் போட்டு நடிச்சிருக்கேங்கறத உனக்கு சொல்லிருக்கேனா? 100 டைம்ஸ்க்கு மேல நீங்க சொல்லியாச்சு. பசியோட இருந்த நூற்றுக்கணக்கான மஸ்கிட்டோஸ் அவரை துரத்திச்சு. அதே சமயம் அவரோட ஒரு கால் பூட்டு ஸ்வாம்புல மாட்டிக்கிச்சு. அவர் மனசோர்ந்து போறாரா? நோ, அந்த பெஸ்கி இன்செக்ட்ஸோட அவர் போராடி நம்மளோட அருமையான நகரான பூட்ஸ்வெல்ல உருவாக்கினார். இது வரைக்கும் எனக்கு அதுல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் இப்போ ஒரு பட்டன் பர்கர்ல நிச்சயமா நடிக்க போறத பார்க்க போறேன். Gentlemen and cat, the star of today's festival, Millie Button Burger. Ta-da-da-da! Insects எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு today is the best day. ஏன் ஒரு கேர்ள் லிபூட்டா நடிக்க வைக்கிறாங்கன்னு புரியல. ஆடிஷன்ல இவதான் பெஸ்ட். இருந்தாலும் நீயே நல்லா தான் பண்ண, இல்லன்னு சொல்ல வரல. மறக்கவே முடியாது. பல மாசங்கள் தைரியமா தேடின பிறகு நான் ஜிங்கை லிபூட் பசியோட தனியா மாட்டிக்கிட்டேன். இந்த ரோலுக்கு நான் தானே. என்னோட காஸ்டியூம்ல கேட் இச்சிங் பவுடர் போட்டுருச்சு. கேட் இப்படி தேவையில்லாம ப்ளேம் பண்றத மறந்துருக்கும். ஆனா நாடகத்துல உனக்கு ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு, மஸ்கிட்டோ ராங்லர். இத நல்லா பண்ண ட்ரை பண்ணு. மில்லிக்கு பேர் கிடைக்கும். நான் மஸ்கிட்டோவை தொங்க விட்டுட்டு இருக்கணுமா? சரி சரி. That's the spirit. என்னோட 2 லிட்டில் ஸ்டார்ஸ். ஸ்டேஜுக்கு முன்னால மில்லி நடிக்க, ஸ்டேஜுக்கு பின்னால இருந்து கூப்பு அமக்கலம் பண்ணுவான். உண்மையை ஒத்துக்கணும் கூப். என்ன மாதிரி சில பேர் தான் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பிறந்தவங்க. மத்தவங்க எல்லாம் இன்செக்ட் பிடிச்சிட்டு தான் நிக்கணும். அதாவது உன்ன மாதிரி. நான் என்ன மாதிரி வேஷத்துல வந்தாலும் என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ பாக்குறதுல எல்லாம் ஆட்டோகிராஃப் போடுறது நிறுத்து. I'm all right guys, கைய காட்டுங்க. லிபூட்டோட பக் ரெப்பெல்லன்ட் கையில இருந்ததுன்னா எந்த பக்கம் நம்ம கிட்ட நெருங்காது. நீயும் தடவிக்கணும் மிஸ்டர் கேப். மஸ்கிட்டோ பைட்டிங் ஆரம்பிக்கிட்டா அப்புறம் யாரு சிரிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஹே கோப், நீங்க வரது உங்க வாசனையிலேயே தெரிஞ்சிடுச்சு. நீ நிறைய போட்டுக்கிட்டா நல்லது ஹென்றி. நிச்சயமா அது எனக்கு தேவையில்ல பட் மஸ்கிட்டோ ப்ராப்ளமா என்னோட நாலேஜ் வச்சு நான் ஹைடெக் முறையில சால்வ் பண்ணிட்டேன். மஸ்கிட்டோ நெட்டிங், மஸ்கிட்டோ ஃபைண்டர், அப்புறம் என்னோட ஹோம் மேட் பக் சாப்பர். இதோ என்னோட லிட்டில் ஸ்டார் வந்தாச்சு. ஹாய் மிஸ்ஸஸ் மான்சன். நான் உங்களை மேடம் டைரக்டர்னு கூப்பிடலாமா? மேடம் டிக்டேட்டர்னு சொல்லணும். பாட்டா பர்கர், சீல்ல மில்லி மஸ்கிட்டோவை அடிக்கிற டயத்துல நீ இதை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கணும். நல்லா மண்டையில ஏத்திக்க, எதையும் கடுத்துற கூடாது. அதையும் பாப்போம். நீங்க 3 பேரும் ஒரு பெரிய பேன் கேக் பண்ணி ஆகணும். நிக்காதீங்க, ஓடுங்க. எஸ் மேடம். ஒதுங்கி நில்லுங்க. ஷோவோட ஸ்டார் வந்துகிட்டே இருக்கா. அவளோட பிரதரும் வரா. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நல்ல இடமா பாத்துட்டேன் ஸ்வீட்டி. உனக்கு வேற ஏதாவது வேணும்னா இப்பவே கேளு. ஒண்ணு வேண்டாம். ஒரு குஷன், மேக்கப் மிரர், அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ். உரிச்சது. ஆமா, கேட்டதுக்கு அப்புறம் இன்னுமா நின்னுகிட்டு இருக்க? நான் ஒரு மஸ்கிட்டோ ராங்லர், பட்லர் இல்ல. அப்ப ஸ்டார் என்ன தான் கேட்டதை தானே போய் எடுத்துட்டு வருவாளா? நோ மேடம். அப்ப நிக்காத, ஓடு. மஸ்கிட்டோ கிட்ட வராம பண்ண இதான் வழியா ஹென்றி. ஹே கோப், என்ன விஷயம்? நான் பூட்ஸ்வில்லோட நியூயஸ்ட் கலோசல் மெகா டேலண்ட் மில்லிக்கு ஸ்வாம்பெரிஸ் கொண்டு வர போறேன். இதெல்லாம் உரிக்காம கொண்டு வந்திருக்க. உரி. என்ன இதுல சாரம் இந்த மாதிரி மிதிக்காம தானா வருமா? கூப், நாங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஒன்னு கேட் பாய்னு கூப்பிடுறதா இல்ல பக் பாய்னு கூப்பிடுறதா?
சிஸ்டர் இப்ப மெயின் ரோல் பண்றாளே, அது உனக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு தெரியுமா, மஸ்கிட்டோ ரேங்க்லருக்கும் டிராமால இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. இத கையில புடி. சரி, நீ எங்க போற கூப்? அது விஷயமே இல்ல, நான் தான் பக்க பவுன்ஸ் பண்ற ஆளு. அடுத்த வருஷம் உங்களுக்கு காட்டுறேன், இருந்ததுலயே பெஸ்ட் ஜீன் கைல் அபவுட் நான் தான். பக்ரப்பெல்லண்ட் யூஸ் பண்ண இந்த ப்ராப்ளமே இருக்காது. கேட்பிளேட்டால மஸ்கிட்டோஸ் மாறிடுச்சுங்க. பேட் காம்பினேஷன். சொன்னால கேட் கிட்டயே வர முடியாது. அதனால்தான் நானும் உங்ககிட்ட இனிமே என் மேல ஸ்மெல்லே இருக்காது. இது மோசமாச்சே. பல மாசங்கள் தைரியமா தேடினதுக்கு பிறகு நான் ஜான் கை லெபர்ட் இந்த ஸ்வாப்ல பசியோட தனியா வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா நிச்சயமா நான் மன தளர மாட்டேன். சரியான நேரத்துக்கு மஸ்கிட்டோவை கொண்டு வரணும்னு சொன்னேன். அந்த பையன் எங்க போனா? தேவைப்படும் போது விண்ஷீல்டு கிடைக்கவே கிடைக்காது. கிரேட். மில்லிக்கு புகழ் கிடைக்கிறது மட்டும் இல்ல, மஸ்கிட்டோ பப்பெட் ஷோ பண்றதும் கேட்டுருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். குட் பாய். அது நம்மள தாக்க இருந்தது. இப்படியே சும்மா விட்டுறலாமா என்ன? கேட், இப்போ உன்னை கடிக்க வேண்டியது என்னோட வேலை. நான் ரொம்ப சுவையான லைஃப் கிவிங் ஸ்வாம்பெரிஸ கண்டுபிடிச்சிட்டேன். இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா என்னோட போட் இதுல மாட்டிக்கிச்சு. மிஸ்ஸஸ் மன்சன், கூப்ப எங்க தேடியும் காணோம். மஸ்கிட்டோ இப்ப உன் கையிலயா இருக்கு. சேனுக்கு ஓடு. நானா? கால் வந்துடுச்சு. நான் இப்போ அந்த பெஸ்கி மஸ்கிட்டோவை ஒழிக்க போறேன். நான் என்ன சொன்னேன்? பெஸ்கி மஸ்கிட்டோ. ஹாய் மில்லி. இப்ப இந்த மஸ்கிட்டோவை நான் என்ன பண்ண போறேன் பாரு. ஏய், பலமா அடிக்காத. இந்த வாங்கிக்க. ஓ, அருமையான பப்பட்ஸ். எனக்கு தான் அப்படி தோணுதா இல்ல மஸ்கிட்டோஸே இந்த வருஷம் பெருசா இருக்கு? இந்த வருஷம் நிஜமாவே பெருசா அடிச்சிக்க. நான் தான் சொன்னேன் ஹென்றி, பக்ரப்பெல்லண்ட் யூஸ் பண்ணா பிரச்சனையே இல்ல. இல்ல, இத விடாதீங்க. என்ன பண்ண சொன்னமோ அதை பண்ணிருச்சீங்கன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு பதிலா பேர் வாங்க பாக்குற. கூப், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பூந்து விளையாடு மிலி. இப்பதான் கிளைமேக்ஸ் வர போகுது. ஜான் கே லெபர்ட்டோட மோதினா என்ன ஆகும்னு இப்ப புரிஞ்சுக்கோங்க. இதோ வாங்கிக்க. மஸ்கிட்டோஸை இப்ப தோக்கடிச்சாச்சு. இப்ப இந்த ஊருக்கு நான் பூட்ஸ்வெல்னு பேர் வைக்கிறேன். என்ன காப்பாத்துற இந்த பூட்ஸோட ஞாபகமா இந்த பேர். தூள் கலப்பிட்ட கூப், இது வரைக்கும் இருந்ததுல இதுதான் பெஸ்ட் மஸ்கிட்டோ எஃபெக்ட்ஸ். தேங்க்ஸ் டாட். பட்டன் பர்கர் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல அடிச்சு தூள் கலப்பிட்ட.
இனிமே ஒவ்வொரு வருஷமும் மஸ்கிட்டோவை தொங்க விடுறது உன்னோட வேலைதான். ஹலோ, இந்த ஷோவோட ஸ்டார் நான் எங்க இருக்கேன்? பிரவோ மில்லி. ஆமா, குட் ஜாப் மில்லி. லெபுட் மாதிரியா அற்புதமா நடிச்ச. தேங்க்ஸ் கூப். பக்ர பலன் போட்டுக்கிறியா கேட்? மறுபடியும் உன்னை கொசு கடிக்கிறத நாங்க விரும்பல. ஏன் தெரியுமா, இந்த வருஷம் மஸ்கிட்டோஸ் பெருசா இருக்கு. உனக்கு இன்னும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்.